ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதி பக்கத்தில் இருக்கிற மருதமலைக்கு தான். நாங்கள் அன்றைக்கி போகும்போது டியூஸ்டே அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. மலை மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வசதியும் இருக்குது. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம். நாங்கள் கூட்டம் அதிகமாக வந்துட போது நம்ம சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டோம். நம்ம பஸ்லேருந்து இறங்கினோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50 படிக்கட்டு இருக்குது மேலே போகிறதுக்கு. நம்ம கீழே இருந்து அந்த கோபுரத்தை மேலே பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு. அங்கே ஒரு வாக்கியமும் பொறிக்கப்பட்டிருந்தது, மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படின்ட்டு. அங்கே அதை பார்த்த உடனே நம்மளுடைய கஷ்டம்லாம் போயிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இங்கே நம்ம படிக்கட்டு மேலே ஏறி போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆதி மூலஸ்தானம் அப்படின்னு இருக்குது. அங்கே முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் இருக்கா. நம்ம விநாயகரை பார்த்ததுக்கு அப்புறமா மூலஸ்தானம் முருகரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கோயிலினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி முருகருடைய பக்தர் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு கஷ்டத்தோடு இங்கே ஒரு மருத மரத்தின் அடியில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அதுலேருந்து நீர் வந்துட்டே இருந்ததை அவர் பார்த்துருக்காரு. உடனே இது முருகனுடைய அருளால் தான் நடந்து அப்படின்ட்டு அவர் ஆச்சரியத்தில் முருகப்பெருமானை மருதாச்சலத்தின் தலைவா அப்படின்னு வாழ்த்தி பாடியிருக்காரு. அதுவே மருவி அதுக்கப்புறமா மருதாச்சலபதி அப்படின்னு முருகப்பெருமான் அழைக்கப்பெற்றாரு. நம்ம மூலவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விநாயகர் இருக்காங்க. பலிபீடம், மயில் வாகனம் இதெல்லாமே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கியூவில் நம்ம போகும்போது முருகரை பார்த்துட்டு வெளியே வரும்போது சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போகிறதுக்கான வழியும் அங்கே இருந்தது. கீழே இறங்குற மாதிரி இருந்தது. படிக்கட்டில் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால எங்கள் யாரையும் முதல்ல அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தோம் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கீழே போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். இந்த பாம்பாட்டி சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தரில் ஒருத்தர் அப்படின்ட்டும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இங்கே நம்ம சப்தகன்னியர் கோயிலுக்கு நம்ம சப்தகன்னியர்களை பார்த்துட்டு பாம்பாட்டி சித்தர் கோயில் மூடி இருந்தது. சரி, அங்கே அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏறிட்டு வந்துட்டோம். ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு. இங்கே சப்தகன்னியர் கோயில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊற்றில் எப்பவும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியை கொண்டு தான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா முருகருடைய தங்கத்தேர் இருக்கிற இடமும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன முக்கியமான ஒரு விஷயம், பிரசாதம் வாங்குறது தான். புளியோதரை வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மலை மேலே போகிறது தான் பஸ்ஸில் போகணும் அப்படின்றதுனால கீழே இறங்குறது ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் ஸ்டெப்ஸ்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் தோன்றி விநாயகரை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா கீழே இறங்கி வரும் குதிரை பாத சன்னதி அப்படின்னு ஒரு இடத்த பார்த்தோம். அதுக்கப்புறமா கீழே இறங்கி வரும்போது இடும்பன் சன்னதி கிட்ட போனோம். இங்கே இடும்பன் கிட்ட நம்ம வேணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே இறங்கி வந்துட்டே இருக்கும்போது அங்கங்கே ஒரு நிழலிடம் முருகருடைய வெவ்வேறு காட்சிகளை பார்க்க முடிஞ்சுட்டே இருந்தது. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் கீழே இறங்கி வர்றதுக்கு. கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மேலே ஏறி வரும்போது பார்க்குற காட்சி, நாங்கள் லாஸ்ட்டில் அந்த மயிலை பார்த்தோம். இங்கே மலையடி வாரத்தில் சந்திரா அப்படின்றவங்க இந்த முருகருடைய சிறப்புகள்லாம் சொல்கிறதுக்காக நமக்காக வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம். இந்த சந்திராங்க நாங்கள் 30 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கோம், தேங்காய் கடை. இப்போ ரொம்ப கோயில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எப்பயுமே செவ்வாய்க்கிழமை வாரம் நீங்கள் தீபம் போட்டு 6 விளக்கு போட்டு வெத்தலை தீபம் போட்டால் எது நினைச்சாலும் நடக்கும். சக்தி வாய்ந்த திருக்கோயில். 10 வருஷமாக நல்லா நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் இன்னும் புகழ்பெற்ற திருத்தலமாக தான் 6 கடையில் 7வது கடை. நாங்களாம் அதிகமாக ஒரு முறைக்கு நடந்து நல்லா ஃபேமஸான நினச்சது நடக்கும். சரி, இந்த டைமில் நமக்காக பேசின சந்திரா அம்மா அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த கோயிலில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.